பக்கி மாதிரி பறக்காத, ஏன் பக்கி, இதெல்லாம் செல்லமான வசவு சொற்கள். நண்பர்களுக்கு இடையிலேயோ உறவுகளுக்கு இடையிலேயோ பயன்படுத்துற வசவு சொற்கள். பக்கி அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. கஞ்சத்தனம் பண்றவங்க, ஒரு வகையான பறவை இனம், ஒரு நிலைப்பாட்டில் இல்லாம ரெண்டு சைடும் தலையாட்டுறவங்க, இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இந்த பக்கி அப்படின்ற பறவைக்கு பாதுகை குருவிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு. ஏன் இந்த பறவைக்கு இந்த பேர் வந்துச்சுன்னு பார்த்தா, ஏன்னா இந்த பறவை செருப்பை கவுத்து போட்ட வடிவுல இருக்கிறனாலதான் இதுக்கு பாதுகை குருவிங்கிற இன்னொரு பேர் வந்துச்சு. இந்த பறவை இரவு நேரங்கள்ல தான் உணவை தேடி போகுமா. ஏன்னா நைட் நேரங்கள்ல இருக்கிற லைட் வெளிச்சத்துல பூச்சிகளை பிடிச்சு சாப்பிடுமா. திருத்துருனே இருக்குமா. அதோட பசி அடங்கினதுக்கு அப்புறமும் நிறைய பூச்சிகளை பிடிச்சு ரெக்கைக்குள்ள வச்சுக்குமா. ஏன்னா அப்புறமா சாப்பிடலாம் அப்படின்ற அர்த்தத்துலதான். இந்த மாதிரி சாப்பாட்டுல அதிக ஆர்வம் காட்டுறவங்களும் வேக வேகமா சாப்பிடுறவங்கள தான் பக்கி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி திட்டணும். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் மயத்தோடு இணைந்திருக்கும்.